ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த ரியல்மி அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல். ஸோ இது வந்துட்டு கிளாஸ் 6 யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ல் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அண்ட் தென் என்னென்ன மெஷரிங் டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். லென்த்துக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசைர் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 5 வந்து மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டெசி கொடுத்துருக்காங்க. டெசி அப்படின்னா அதனுடைய சப் மல்டிபிள் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/10 1/10 அண்ட் ஃபார் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும்போது 10 டெசி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 10 டெசி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா சென்டி இருக்கு. சென்டி வந்து நம்ம எப்படி வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னா சில சொல்லுவோம். ஸோ சென்டி அப்ரிவேட் பண்ணோம்னா சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய மல்டிபிள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/100. ஸோ 1/100 வந்துட்டு இதோட மீட்டர் கன்வர்ஷன் போகும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா மில்லி இருக்கு. ஸோ மில்லியோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா எம். மில்லியோட அப்ரிவேஷன் எம். அதனுடைய சப் மல்டிபிள் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1/1000 வரும். 1/1000 மில்லியோட அப்ரிவேஷன் எம், அதனுடைய சப் மல்டிபிள் வேல்யூ 1/1000 வரும். அண்ட் ஃபார் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அதனுடைய 1000 மில்லி மீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டரா வந்துட்டு நமக்கு மாறும். 1000 millimeter is equal to 1 meter. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா நானோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் வந்து என்ன, அதனுடைய சப் மல்டிபிள் வேல்யூ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ இதுதான் இதனுடைய நானோமீட்டர் வந்துட்டு மீட்டர் கன்வர்ஷன், நானோமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோ அப்படிங்கிறது கே. இதனுடைய சப் மல்டிபிள் வேல்யூ வந்து 1000. ஸோ இப்போ 1000 மீட்டர் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ இப்போ டைம் நம்ம இதனுடைய அந்த மீட்டர் கன்வர்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 millimeter is equal to 1 meter, and nanometer. So nanometer is equal to 1 meter, and 1000 meter is equal to 1 kilometer. 1000 meter is equal to 1 kilometer. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நானோமீட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 1 பில்லியன் நானோமீட்டர் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். ஸோ 1 பில்லியன்த் ஆஃப் மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 நானோமீட்டர். ஸோ இது நீங்கள் எப்படி வந்துட்டு எழுதலாம் அப்படின்னா நானோமீட்டர் வந்து 10⁻⁹ சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புக்கில் இல்லை, ஸோ இது நம்ம பார்க்க வேண்டாம். கரெக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி அக்யூரேட். ஸோ நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதை நம்ம எப்படி எடுக்கணும், அக்யூரேட்டாக எடுக்கணும். அண்ட் த அப்ரோச்சஸ் ஹேஸ் டு பி கரெக்ட் ஆல்வேஸ். இன் அவர் டே டு டே லைஃப் அப்ராக்சிமேஷன் மே நாட் ஹாவ் much impact, but it has a large impact in scientific calculations. சில scientific research பண்ணும்போது calculations பண்ணும்போது ஸோ இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே அப்ராக்சிமேட்டாக இருக்கணும், ரொம்பவே கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு கீ இருக்கு, லாக் அண்ட் கீ இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய அந்த கீயுடைய சைஸ் வந்து நம்ம வச்சிருக்க அந்த லாக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்து அதை செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த லாக்கை வந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். 1 மில்லிமீட்டர் ஈவன் இஸ் சேஞ்ச்டு ஈவன் பை 1 மில்லிமீட்டர் ஆல்சோ அந்த லாக் வந்து என்ன ஆகாது அப்படின்னா would not open அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So the measurements have to be accurate in scientific calculations. Let us look at some common mistakes that occur while using a scale. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது சிம்பிளான சில மெஷர்மெண்ட்ஸில் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பின். ஸோ இப்போ உங்கள் கையில் ஒரு பின் இருக்குது அப்படின்னா அதனுடைய லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? The head of a pin has to coincide with 0 of the scale. ஸோ நமக்கு ஸ்கேலில் பொதுவாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க உங்களுக்கு 0 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 0ல் தான் இந்த பின் வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைப்போம். ஸோ இந்த 0ல் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வைப்போம். சாரி, வெயிட் பண்ணுங்க. இந்த 0ல் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஃப்ரம் தேர் கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் ஃபைனர் டிவிஷன்ஸ். த கவுண்ட் ஆஃப் டிவிஷன் இஸ் இன் மில்லிமீட்டர். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த எபோவ் எக்ஸாம்பிள் த லென்த் ஆஃப் த பின் இஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதனுடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த பின்னுடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் அது வந்து மில்லிமீட்டரில் 6 மில்லிமீட்டர் இருக்குது. ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேரலாக்ஸ் எரர் இருக்குது. Parallax is a displacement or difference in the apparent position of an object viewed along two different lines of sight. Correct position of the eye is also important for taking measurement. Your eye must be vertically above the point where the measurement has to be taken. In the above representation, to avoid parallax error, reading from B will be correct. From position A and C, the readings will be different and erroneous. இப்போ வந்து நம்ம வந்து ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே மெஷர்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரீடிங் அந்த ஸ்கேலுக்கு ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலான பொசிஷனில் நின்று தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும். எப்பயுமே இந்த பி பொசிஷனில் நின்று தான் ரீடிங் எடுக்கணும். நம்ம இந்த ஏலையோ அல்லது சிலையோ எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ரீடிங் வந்து அது வந்து தப்பாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீடிங் வந்து நம்ம எப்படி காமிக்கும் அப்படின்னா ஒன்று எக்ஸஸாகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஒரு மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் எக்ஸஸாகவோ இல்லை கம்மியாகவோ காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த வெர்டிக்கல் பொசிஷன் தான் வந்துட்டு கரெக்டு. ஸோ நம்ம இந்த சியில் நின்னும் ஏல நின்னும் எடுக்கக்கூடாது. அடுத்தது மாஸ். மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் த மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். த SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். It is represented by kg. It is represented by kg. Mass is the measure of the amount of matter in an object. The SI unit of mass is kilogram. It is represented by kg. Weight is the gravitational pull experienced by matter. The weight is directly proportional to the mass on the Earth's surface. Hold a sheet of paper in one hand and a book in other hand. Which hand feels the heaviness? இப்போ நம்ம கையில் வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு ஒரு பேப்பரையும் இன்னொரு கையில் வந்துட்டு புக்கையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி கையில் வந்து இப்படி பிடிச்சிட்டு நிற்கலே நமக்கே தெரியும் எது வந்து நமக்கு நல்ல ஹெவினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா புக்கு தான் வந்துட்டு நமக்கு ஹெவினஸ் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். The mass of the book is more than that of a single sheet of paper. ஏன் அப்படின்னா இந்த புக்கோடைய மாஸ் வந்துட்டு இந்த சிங்கிள் பேப்பருடைய மாஸை விட அதிகம். Therefore the pull on the book is more than that is on the paper. ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த புல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஃபோர்ஸ், அந்த புல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு புக் மேலே அதிகமாக இருக்கும். ஹென்ஸ் அவர் ஹேண்ட் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் எ புக்
than a piece of paper. ஸோ நம்ம அதிகமாக புல் பண்ணி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அந்த புக்கை ஹோல்ட் பண்ணிட்டு நிற்க முடியும். ஸோ அதிகமாக நம்ம வந்து நம்மளோட ஹேண்டில் வந்து நிறைய ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் ஹெவினஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்குல்லையா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு ஃபோர்ஸ், அதை தான் ஹெவினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். On the moon, where the gravitational force is less than is on the earth, the weight will reduce but the mass will remain the same. ஸோ இந்த இப்போ வந்து இது நம்ம ஏர்த்தில் இருக்கும் போது தான் இப்படி. பட் ஆனால் நம்ம மூணில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாஸ் நம்மளுடைய நம்மளுடைய மாஸ் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய வெயிட் வந்து எப்படி நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது. அதாவது நம்ம மூணில் இருக்கும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எதை விட அப்படின்னா ஏர்த்தை விட கம்மியாக இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா the weight will reduce but the mass will remain the same. The moon's gravitational pull is 1/6 of the earth's pull. எதனால அப்படின்னா மூணில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் புல் வந்துட்டு ஏர்த்தில் இருக்கக்கூடிய புல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஆறில் ஒரு மடங்கு தான் இருக்கு. thus objects weigh 6 times lighter on the moon than on the earth. ஸோ 6 மடங்கு நம்ம வந்துட்டு ஒரு பொருளோட அந்த ஹெவினஸை நம்ம இடத்துல ஃபீல் பண்ற இல்லையா, ஸோ அதை விட 6 மடங்கு கம்மியாக தான் நம்ம வந்துட்டு மூணில் ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய மாஸ் என்ன, அதை வந்துட்டு நம்ம கிராமில் மெஷர் பண்ணும்போது பார்க்க பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் நம்மளோட வெயிட்ல. ஸோ இதை விட பிக்கர் வெயிட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா டன். ஸோ எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா டன் ஆர் மெட்ரிக் டன், இதில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. 1000 milligram is equal to 1 gram, 1000 gram is equal to 1 kilogram and 1000 kilogram is equal to 1 ton. And next பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பீம் பேலன்ஸ். வி யூஸ் பீம் பேலன்ஸ் டு மெஷர் மாஸ். பீம் பேலன்ஸ் ஒர்க் பை கம்பேரிங் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு தட் ஆஃப் நோன் மாஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் மாஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் மாஸ்ன்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காய்கறி விற்கிறவங்க கிட்ட நம்ம 1 கிலோ வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பீமில் வந்துட்டு ஒரு 1 kg இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை வச்சுட்டு, ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மாஸ். அந்த 1 kgங்கிறது ஸ்டாண்டர்ட் மாஸ் இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பீமில் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து இந்த பீமில் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் மாஸோட இந்த காய்கறியோட மாஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு 1 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பீம் பேலன்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒரு மாசு அதனுடைய மாஸ் தெரியாத ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸோட நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு இது கால்குலேட் பண்றது தான் பீம் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் a device used to find the accurate measurement of weight. It is used very commonly in laboratories for weighing chemicals to ensure a precise measurement of those chemicals for using in various experiments. Electronic balances may also used to weigh food, other grocery items such as well as jewelry. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் டெலிவர் பண்ணக்கூடிய சில கடைகளில் பார்க்கலாம். அடுத்துட்டு க்ராசரிலாம் வாங்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ். சில ஜுவல்லரி ஷாப்லலாம் கூட நம்ம கோல்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ இந்த வெயிங் மிஷினை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வெயிட் மெஷர் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா time. Day changes into night and night into day. Seasons also change. We know time also changes. How do we measure change of time? Clocks are used to measure time. You know how to read a clock face and note the time. You can also use your pulse to measure the time roughly. Count the number of pulses that can tell you time elapsed.
ஸோ நமக்கு வந்துட்டு பகல் பொழுது இரவா மாறுது, இரவு வந்துட்டு திரும்ப பகலுக்கு வருது, சீசன்ஸ் கூட நமக்கு சேஞ்ச் ஆகுது, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம் மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன் ஏர்லியர் டேஸில் பீப்புள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சன்டயல், சாண்ட் கிளாக் அண்ட் சன்டயல் டு மெஷர் த பேசேஜ் ஆஃப் டைம் டியூரிங் டே டைம். ஸோ பகல் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டைமை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் ஆகிருக்கு, எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சன்டயலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சன்டயல் அண்ட் சாண்ட் கிளாக் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. The shadow cast by a stick can be used to estimate time. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குச்சி இருக்கு அப்படின்னா அதோட நிழல் எந்த பக்கம் சாயுது, எந்த பக்கமாக ட்ராவல் ஆகுது, அதை வச்சு வந்துட்டு டைமை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா a vessel having small hole is filled with sand and it is used as clock. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸ் வெசல் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வெசலில் இந்த சென்டர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அது வழியாக இந்த மேலே இருக்கக்கூடிய மட் இந்த சாண்டெல்லாம் கீழே வந்து விழும். ஸோ இதனுடைய அந்த டியூரேஷனை வச்சு இது ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக விழுந்துச்சுன்னா ஒரு 1 hour, ஸோ அல்லது ஒரு 1 minute அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. The sand in the vessel is allowed to come down and it is used to estimate the time. There are rough methods for counting passage of time. We can use electronic clock, stopwatch and other instruments to count even smaller duration of time. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் கிளாக் வந்துருச்சு, ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எதுக்காகனா ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எலக்ட்ரானிக் கிளாக், ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அத்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இத்தனை மினிட்ஸ் இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ மீட்டரை வந்து நம்ம வந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அத்லெட்ஸ்லாம் இந்த ஸ்டாப் வாட்ச், இந்த எலக்ட்ரானிக் கிளாக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சில ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. An odometer is a device used to indicate distance. An odometer is a device used to indicate distance traveled by automobile. நீங்கள் ஆட்டோமொபைலில் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓடோமீட்டர் அப்படிங்கிறக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸை நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா metric system or standard set of units was created by the French in 1790. 1790ல தான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு a ruler or scale used nowadays to measure length was invented by William பெட்வெல் இன் 16th century. ஸோ வில்லியம் பெட்வெல் இன் 16th centuryல வாழ்ந்த வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஸ்கேலை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு a standard meter rod made of an alloy of platinum and iridium is placed at the Bureau of Weights and Measures in Paris. National Physical Laboratory in Delhi has a copy of this meter rod. ஸோ வந்துட்டு வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ராடு, ஒரு பிளாட்டினத்தாலையும் இரிடியத்தாலையும், ஸோ பிளாட்டினத்தாலையும் இரிடியத்தாலையுமான ஒரு ராடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பாரிஸில். ஸோ இந்த மாதிரி பாரிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினத்தாலையும் இரிடியத்தாலையும் ஆன ஒரு ராடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கு வெயிட் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒரு காப்பி வந்துட்டு டெல்லியில் கூட இருக்குது. ஸோ டெல்லியில் கூட இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது 1 kilogram is equal to the mass of certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weights and Measures in Sevres, France since 1888. ஸோ இந்த மாதிரியான வழி வந்துட்டு வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மெத்தட் வந்துட்டு இது சின்ஸ் 1889 வரைக்குமே வந்து ப்ராக்டிஸில் இருந்ததா சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
என்னோட இந்த சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.